குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டோம் என்றால் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சுவையான வெஜிடபிள் பிரியாணி செய்வதற்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கேரட், உருளைக்கிழங்கை எடுத்துவிடலாம். மிடமுள்ள காய்கறிகளை நறுக்கி சேர்த்துவிடலாம். 2 பச்சை மிளகாயை குறுக்கே கீறி எடுத்துவிடலாம். 1 டம்ளர் பிரியாணி அரிசியை 15 நிமிடம் ஊற வைத்து எடுத்துவிடலாம். குக்கரில் 4 ஸ்பூன் நெய் சேர்த்துவிடலாம். நெய்யுடன் 4 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெய்யுடன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து செய்யும் பொழுது பிரியாணி சுவை அருமையாக இருக்கும். நெய் சூடானதும் பிரியாணி இலை, பட்டை, நட்சத்திரப்பூ சேர்த்து விடலாம். 2 ஏலக்காய் சேர்த்து விடலாம். முந்திரி பருப்பு சேர்த்து விடலாம். நன்றாக பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் 1 நிமிடம் வதங்கவும் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது நன்றாக வதங்கி வரவும் நறுக்கிய தக்காளியை சேர்த்து விடலாம். இந்த அளவு வதங்கவும் தக்காளியை சேர்த்து விடலாம். வெங்காயம், தக்காளி நன்றாக வதங்கி வரவும் காய்கறிகளை சேர்த்து விடலாம். 4 நிமிடத்திலே நன்றாக வதங்கி வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு வதங்கி வரவும் காய்கறிகளை சேர்த்து விடலாம். காய்கறிகள் சேர்த்து 1 நிமிடம் வதக்கிய பின்னர் மசாலாக்களை சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் தனி வத்தல் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி. ஃப்ரெண்ட்ஸ், மசாலாக்கள் சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். 1 நிமிடம் வதக்கிய பின் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து விடலாம். தயிர் சேர்ப்பதால் பிரியாணி மிக சுவையாக இருக்கும். இந்தளவு தயிரே போதுமானது. தயிர் சேர்த்து ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்த பின் ஊற வைத்த பிரியாணி அரிசியை சேர்த்து விடலாம். பிரியாணி அரிசியை சேர்த்து விடலாம். பிரியாணி அரிசி சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் செய்த பின் மல்லி இலை, புதினா இலை சேர்த்து விடலாம். புதினா இலை, மல்லி இலை சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் செய்த பின் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து விடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணீர் சரியாக வரும். இந்த அளவு தண்ணீர் கொதித்து வரவும் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து விடலாம். 1 விசில் வைத்து மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிடம் வைத்து இறக்கி விடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகவும் திறந்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மணக்க வெஜிடபிள் பிரியாணி அருமையாக ரெடி. நாம் அரைமுடி எலுமிச்சை சாறை பிழிந்து விடலாம். எலுமிச்சை சாறை பிழிவதால் பிரியாணி மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே முறையில் வெஜிடபிள் பிரியாணி செய்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டோம் என்றால் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பிடித்த சுவையான வெஜிடபிள் பிரியாணியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.